ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனத்தோட நேர அப்டேட்டையும் எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் இன்னைக்கான முக்கியமான புக்கிங்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுமே கீழ்த்திருப்பதியில விஷ்ணு நிவாசம் கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இந்த 2 கவுண்டரும் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலயுமே எஸ்எஸ்டி டோக்கன் காலையில 3:30 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை தவிர மீதி எல்லா நாளுமே அன்னைக்கான டோக்கனும் அடுத்த நாள் காலையில ஒரு 4, 5, 6 இந்த மாதிரியான காலையில ஸ்லாட்டும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ டெய்லியும் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஒரு 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டிக்கெட்ல நீங்க தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு காலையில ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்த்துடலாம். இதுதான் டெய்லி அப்டேட்டா இருக்கும். இதுவே மத்தியானம் 12 மணில இருந்து நைட் ஒரு 10 மணி வரைக்கும் ஸ்லாட்ல டிக்கெட் கிடைச்சது அப்படின்னா ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் ஆவரேஜா எடுக்கும். ஸோ இது வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறவங்களுக்கான அப்டேட். இந்த டிக்கெட்ல நம்ம நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம், ஓன் வெஹிக்கிள்லயும் போகலாம், இல்ல ஜீப்ல கூட போகலாம். அது உங்களோட விஷ். அடுத்தது வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் அலிப்பிரி வழியா நடந்து போறவங்களுக்கு டெய்லியும் காலையில 3 மணி, சில டைம் 2:30 மணி கூட கவுண்டர் ஓபன் பண்ணிடுறாங்க. இங்க வந்து உங்களுக்கு அலிப்பிரியில நடந்து போறவங்களுக்கு டெய்லியும் 10,000 டிக்கெட்ஸ் வந்து காலையில இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதை டிக்கெட் வாங்குறதுக்கும் ஆதார் கார்டு கம்பல்சரி தேவைப்படும். இதுல தர்ஷன் பாக்குறதுக்கு நமக்கு சேம் டைம் தான். ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் அதே மாதிரி இந்த நடைபாதை டோக்கன் இது ரெண்டுக்கும் ஒரே என்ட்ரி பாயிண்ட், ஒரே தர்ஷன் டைம் தான் உங்களுக்கு வந்து ஆகும். இதுல டிக்கெட் வாங்குறவங்க கண்டிப்பா அலிப்பிரியில நடந்துதான் போகணும். வேற எங்கேயும் எப்படிலையும் போய் நம்ம வந்து தர்ஷன் பார்க்க முடியாது. ஏன்னா அலிப்பிரியில நடந்து போயிட்டு காலி கோபுரத்துக்கிட்ட உங்களோட டிக்கெட்டையும் ஆதாரையும் கொடுத்து ஸ்கேன் பண்ணி ஒரு சீல் வச்சு கொடுப்பாங்க. அந்த சீலை வாங்கிட்டு போனீங்கன்னா தர்ஷன் லைன்ல வந்து உங்களை டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணும்போது அந்த சீல் பார்த்துட்டு தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் இருக்கு. கண்டிப்பா அலிப்பிரியில போற எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போறவங்களுக்கு காலையில 6 மணிக்கு தான் உங்களுக்கு நடைபாதையை ஓபன் பண்ணுவாங்க. 6 மணிக்கு மேல நீங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1240வது படியில டோக்கன் கொடுக்கக்கூடிய கவுண்டர் இருக்கு. ஆதார் கார்டு கொடுத்து டோக்கன் வாங்கிக்கலாம். டெய்லியும் வந்து உங்களுக்கு 5000 டோக்கன்ஸ் வந்து இங்க இஷ்யூ பண்றாங்க. இதுக்கும் உங்களுக்கு தரிசனத்துக்கு சேம் டைம் தான். ஸ்ரீவாரி மெட்டுல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீ பஸ்ல கூட இந்த ஏடிஜிஹெச் சர்க்கிள் போகலாம். இதுவே அலிப்பிரி வழியா போறீங்க இல்லைன்னா வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனீங்கனாலும் ஃப்ரீ பஸ்ல வந்து நீங்க வந்து டிக்கெட் தர்ஷன் அதாவது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டிக்கெட்னு சொன்னீங்கன்னா அந்த உங்களுக்கு ஸ்டாப்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நீங்க தரிசனம் போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி வெளியில வந்து கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் லைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள் கம்பார்ட்மெண்ட் தான் இருந்துச்சு, திடீர்னு ஏன் வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ட்டு. வியாழக்கிழமைகள்ல நேத்திர தரிசனம் அப்படின்றனால மற்ற வீக் டேஸை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கனும் நேற்று காலையில 7-7:30 முடிஞ்சது. அதனால மீதி வந்தவங்க எல்லாருமே நேரடி இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த டைமிங் வந்து ஆகுது. அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு எந்த டிக்கெட்டும் இல்லாம போகக்கூடிய நேரடி இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகலாம். ஸோ 18ல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். இதுதான் அப்டேட். நேத்து கொஞ்சம் தர்ஷனத்துக்கு டைம் ஆகுன்றதை நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஏன்னா நேத்து வந்து நியூ சேர்மன் வந்து பதவியேற்பு செஞ்சனால 300 தரிசனத்துக்கு கூட நேற்று 5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் 300 தரிசனத்துக்கு அப்படின்னா ஒரு 3:30ல இருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பார்த்துடலாம். க்ரௌடு ஆவரேஜா இருக்கு, நார்மலா இருக்குன்னா ஒரு 3 மணி நேரத்துல கூட பார்த்துடலாம். ஈவினிங் வந்து எங்களுக்கு ஒரு 5-6 மணிக்கு தாங்க தரிசனத்துக்கான ஸ்லாட்டே இருக்கு, நாங்க கொஞ்சம் சீக்கிரமா போகலாமான்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் லேட் ஆகி போகலாமான்னு கேட்பீங்க. தாராளமா போகலாம். சேம் டேல உங்களுக்கு என்ன ஸ்லாட் இருந்தாலும் காலையில ஒரு 11 மணிக்கு மேல நீங்க கியூல ஜாயின் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு 11-12 மணி மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஈவினிங் ஸ்லாட்டா இருந்தா கூட தர்ஷன் பார்க்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில நீங்க புக் பண்ணியிருந்தாலும் சில நேரம் 1 மணி ஸ்லாட் அப்படின்னும் போது நம்மளால 1 மணிக்கு ரிப்போர்ட் ஆக முடியலனாலும் நீங்க 2-3 மணி இந்த மாதிரி கூட ரிப்போர்ட் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் இன்னைக்கான தரிசனத்தோட நேர அப்டேட். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் 8:45 ஸ்டேட்டஸ் படி திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி கவுண்டரோட இன்னைக்கான ஸ்லாட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சு நாளைக்கு காலையில 4 மணிக்கான ஸ்லாட் பேலன்ஸ் வந்து ஒரு 6700 டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை காலையில தர்ஷன் பாக்குறதுக்கு யாராவது ஐடியா பண்றீங்கன்னா வெள்ளிக்கிழமையில ஒரு மத்தியானம் ஈவினிங்குள்ள ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வெள்ளிக்கிழமையில மட்டும் மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் அடுத்த சனிக்கிழமைக்கான காலையில ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. அப்ப நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா சனிக்கிழமை காலையில ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்த்துட்டு நீங்க ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஒரு 6700 டிக்கெட் 8:45 ஸ்டேட்டஸ் படி அவைலபிள் இருக்குங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான
9 மணியோட ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு 5000 டிக்கெட். இன்னைக்கானதும் நாளைக்கான டிக்கெட்டும் அங்க அவைலபிள் இருக்கு. நடந்து போறவங்க அங்க கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான 3 மணியோட ஸ்லாட் ரன்னிங் இருக்கு. பேலன்ஸ் வந்து 4000 டிக்கெட். இந்த 4000த்துல இன்னைக்கான நாளைக்கு காலைக்கான டிக்கெட்டும் இருக்கு. ஸோ 3 இடங்கள்லயுமே டிக்கெட் வந்து 8:45 9 மணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க, அவைலபிள் இருக்கு, நிறையவே இருக்கு. போறவங்க கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். அதுக்கு அடுத்தது வந்து அக்டோபர் மாசத்துக்கான ஸ்ரீவாரி வாலண்டியர் சேவா இன்னைக்கு வந்து ஓபன் பண்றாங்க. இதுதான் புக்கிங்கான அபிஷியல் வெப்சைட் ஸ்ரீவாரி சேவா .திருமலா.org அப்படின்றது தான். திருமலையில திருப்பதியில நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஆரஞ்சு கலர் அந்த ஷால் ஆரஞ்சு கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒயிட் ட்ரெஸ்ல வந்து நிறைய பேர் வாலண்டியரா சேவா பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து நான் வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீயாவே இதுல வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 9ஆம் தேதி வந்து செப்டம்பர் மாசம் பிரம்மோற்சவம் நாள், பிரம்மோற்சவம் இல்லாத நாட்களா ஓபன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அக்டோபர் மாசத்துல பிரம்மோற்சவ நாட்களுக்கு வந்து 11/8 இன்னைக்கு வந்து 11 மணிக்கு ஓபன் பண்றாங்க. பிரம்மோற்சவம் இல்லாத நாட்களுக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஓபன் ஆகுது. பராக்கமணி சேவா பொறுத்த வரைக்கும் 4 மணிக்கு ஓபன் ஆகுது. இது எல்லாமே அக்டோபர் மாசத்துக்கான ஸ்ரீவாரி சேவா பத்தின அப்டேட் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வெப்சைட்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அது மூலமா தான் நம்ம புக் பண்ணணும். இந்த பராக்கமணி சேவாவுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் உங்களுக்கு அவங்களோட ஐடி கார்டெல்லாம் அப்டேட் பண்ணீங்கன்னா சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற சேவாலாம் புக் பண்ணோடி நமக்கு உடனே புக் ஆயிடும். பட் பராக்கமணி சேவாவுக்கு மட்டும் அவங்க நம்மளோட ப்ரொஃபைல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அப்ரூவ் ஆயிருக்குமா இல்லையான்றத சொல்லுவாங்க. இதுக்கு மினிமம் 1 டே ஆகலாம், இல்லை மேக்ஸிமம் 7 டேஸ் கூட ஆகும். உங்களுக்கு இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களோட சேவா ஹிஸ்டரியில செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பிரைவேட் செக்டார்ல, அதுவும் பிரைவேட் செக்டார் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதிகமா வந்து சான்சஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் செக்டார் அப்படின்னா எதுல ஒர்க் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு ஓப்பனிங் இருக்குங்க, கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. பிரம்மோற்சவ டேஸ்ல நான் வந்து திருமலையில சேவை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அக்டோபருக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆகுது, செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதை பத்தி எலிஜிபிள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இதோட புக்கிங் பத்தின வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.